ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க அநேக முகமதிய நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுத்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 13, 14வது வசனத்துல பாருங்க. ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு கூறுகிறார். இதுல பாத்தீங்கன்னா ஆயக்காரன் என்ன பண்றாரா, தூரத்திலே நின்று, ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு தான் தகுதியில்லை என்று தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், வானத்தை பார்த்து தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு அவன் சொல்றான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்து அவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் அந்த இடத்தை விட்டு அவன் திரும்பி செல்கிறதை கர்த்தர் உணர்த்துகிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவருடைய கிருபைக்காய் வேண்டி நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே உட்கார வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவரே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நம்மளுக்குள்ள பாருங்களேன், ஆலயத்துல போயிட்டு நம்ம ரொம்ப பெருசா பேசுவோம். நான் தான் இந்த பொசிஷன், என்னாலதான் இந்த சர்ச் கட்டப்பட்டுச்சு, என்னாலதான் இந்த ஃபேனு, இந்த ஏசி, இந்த டிவி, இது எல்லாமே நாங்க தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு நீங்க உங்க பேர்கள் எல்லாம் அதுல எழுதி வைப்பீங்க. உங்க ஞாபகமா சர்ச்சில் உங்க பேரை வாசிக்கணும், இவ்வளவு காசை கொடுத்துருக்கேன், இதை சொல்லணும்னு சொல்றீங்க. நான் உண்மையிலேயே சொல்றேங்க, ஆண்டவருடைய பார்வையில நீங்க பெயர் பெறுகிற நபரா இருப்பீங்களா, இல்ல மக்கள் மத்தியில உங்களுடைய பெயர் நிலைநாட்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே சொல்றேன், ஆண்டவரிடத்துல பெயர் வாங்கணும், ஆண்டவருடைய கண்களில உங்களுக்கு கிருபை கிடைக்கணும், ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நீங்கள் பார்க்கப்படணும்னா யாருமே இந்த பந்தா பண்ணவே மாட்டாங்க. நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் மனுஷங்க பாக்குற விதமா இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க செய்யணும். இன்றைக்கு நம்மளை மாற்றிக்கொள்ளலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே என் பேர் வெளியே வரணும் தான் நான் நினைச்சேனே தவிர, ஆண்டவரே, நான் உமக்காய் செய்கிறேன், உம்முடைய பார்வையில இது ஒன்றுத்துக்கும் உதவாதது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால ஆண்டவரே நீர் கொடுத்ததுல இருந்து நான் உமக்கு செய்திருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த பதவி கொடுக்கணும், நான் இவ்வளவு சர்ச்சுக்காக செய்திருக்கிறேன், எனக்கு இந்த பொசிஷனை தரணும், கிடையவே கிடையாது. ஆண்டவர் பொசிஷனையோ இதையோ அவர் விரும்புகிறவர் அல்ல. இந்த மனிதனை பாருங்க, அவன் சபைக்கு வருகிறதற்கு அவன் வரவே இல்லை, தூரத்திலே நின்று வானத்துக்கு நேரா தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தன்னை கர்த்தரிடமாய் தாழ்த்துகிறான். நம்மளும் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்துல நம்ம தாழ்த்துவோமா? ஆண்டவரே, அநேக நேரங்களில ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் வெளியே தெரியணும் தான் நாங்க பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, என்றைக்குமே நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர், நீங்க மகிமை பண்ணணும் நாங்க யோசித்தது கூட இல்ல. ஆண்டவரே, எங்களை நீங்க மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை நீங்க மாற்றுங்க, எங்க கைகளின் காரியங்களை மாற்றுங்க, எல்லாவற்றிலும் எங்க பேரை எழுதி எங்க பேர் வெளியே வரணும்னு நினைக்கிறோமே. ஆண்டவரே, ஆண்டவரே, புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற ஆயுசு நாட்களை கொண்ட நாங்க ஆண்டவரே, அப்பா, எப்படி ஆண்டவரே எங்களை உயர்த்தி நாங்க பெரிதாய் பேசி கொண்டிருக்கிறோம், எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை உங்களுடைய சந்நிதியிலே தாழ்த்த நீங்க உதவி செய்யுங்க. ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான், அவன் நீதிமானாக்கப்பட்டவனா அந்த இடத்தை விட்டு சென்றான். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பார்வையிலே நீதிமான்களாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் தரை மட்டும் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. எதிலையாவது ஏதாவது ஒரு காரியத்துல பெருமை எங்களில மேலோங்குமானால் அதை ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய சிந்தைகளை நீங்க மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுடைய பலிபீடத்துல கொடுக்கிறோம், நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே நிறைய முறை ஆண்டவரே எங்களுடைய குடும்ப பெருமைகளை பேசி ஆண்டவரே நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா, நீங்க அவங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. இந்த வருகை மிக மிக சமீபம் ஆண்டவரே. இந்த பெருமைகளோ இந்த காரியங்களோ அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகாத ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகிறதை அவர்கள் பெரிதாய் நினைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களோட சிந்தைகளை மாற்றுங்க. உமக்கு உகந்தவர்களா நீர் எங்களை வாங்க, நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.